இன்றைக்கி நான் பூசணிக்காய் பெரும்பயர் வச்சு ஓலன் பண்ண போகிறேன். பூசணிக்காவை இந்த மாதிரி பீஸாக நறுக்கியிருக்கேன். பெரும்பயரை நேற்றைக்கு குவரை வச்சு இன்றைக்கி குக்கரில் வச்சு அவிச்சிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டும் போட்டு. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதில் எரிப்புக்கு இந்த பச்சை மிளகா தான், அதனால் அஞ்சனத்தை தும்பு கீறி போட்டிருக்கேன். தேங்காய் பாலுக்கு தேங்காய் இந்த பவுடர் இருக்குது இல்லையா, அதை லைட்டு சூடு வெந்நீரில் கலக்கி வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருக்கும். அதில் இந்த நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி 3 போட்டு கொஞ்சம் வசக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி அதில் 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இவ்வளவும் போடணும். அப்புறமா இந்த நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காயை கொட்டணும். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மூடி வச்சு வேக விடணும். பூசணிக்காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த பெரும்பயரையும் போட்டு 1 கிராம்பு, ஒரு பட்டை, இந்த ஒரு தெருளி இலை, அதை சின்னதாக பிச்சு அதில் போடணும். மூடி வச்சு வேக விடணும். கொஞ்சம் வேகட்டும். அதில் இந்த தேங்காய் பால் கலக்கி வச்சுருக்கேன்ல, அதை தூக்கி அதில் கொட்டணும். நல்ல கலரி கொடுத்து மறுபடியும் திளைக்க விடணும். இந்த பூசணிக்காய் பீஸை இந்த இது வச்சு கொஞ்சம் உடச்சி கொடுக்கணும். அப்போ தான் கறி நல்ல திக்காக வரும். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பூசணிக்காய் ஓலன் சரியாயிடுச்சு. இனி இதை எண்ணெய், கடுகு, வற்றல் மிளகாய் தாளித்து இதில் கொட்டணும். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன்.